இந்த வீடியோ சிட்னி பிதடேல் வைல்ட் லைஃப் பார்க்கில் எடுத்தது. இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா விதமான மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லாம் இருக்குது. இது இந்த கங்காருலேயே 70 விதமான கங்காரு இருக்காம். அதுலேயே நிறைய கங்கருகள் இங்கே வச்சிருக்கணும். வெள்ளை, இந்த மரத்தில் ஏறுற ட்ரீ கங்கரு, மற்ற உலகத்திலேயே சின்ன கங்கரு, இது அந்த ட்ரீ கங்கரு. இந்த வீடியோவில் நீங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ரெட் கேங்கருன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவிலேயே உயரமான கேங்கரு. இது ஆட்களுக்கு சில வேளை அடிக்கும் இப்படி காலால். இது கிட்டத்தட்ட 6 அடி உயரம் இருக்கும். அதோடு இங்கே ஆஸ்திரேலியாவிலையும் ஆஸ்திரேலியா கீழே இருக்கிற தீவு தஸ்மேனியாவில் இருக்கிற தஸ்மேனியா டெவல் அந்த மிருகமும் இங்கே வச்சிருக்கணும். அதோட எல்லா வித பறவைகளும் கூடுதலாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பறவைகள், மிருகங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. காட்டுக்கு போனாலும் சிலதுகளை காண்றது சரியான கஷ்டம். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கூடுதலாக எல்லா ஆஸ்திரேலியனையும் பார்க்கலாம். இதுதான் அந்த தஸ்மேனியன் டெவல். இது அழிஞ்சு கொண்டு போதான். தஸ்மேனியா அந்த தீவில் தான் இருக்குது. அதோட நிறைய கிளி வகைகள் இங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில். அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதோட இந்த கங்கருகளை வெளியில் விட்டுருக்கணும். நீங்கள் அதுக்கு வரைக்கே சாப்பாடு வேண்டி கொண்டு வந்து அதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து அதோட படம் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் பெட் பண்ணலாம், அதெல்லாம் தடவி கொடுக்கலாம். அதோட உலகத்தில் உள்ள சின்ன பிங்குவின் அதுவும் இங்கே இருக்குது. வித்தியாசமான காகங்கள் அப்படி நிறைய இங்கே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க தெரியும் உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா விதமான இது ஒரு இதை வௌவால், கோஸ் வௌவால்ன்றது, அதாவது பேய் வௌவால்ன்றது. இந்த வீடியோ சிட்னி பிதடேல் வைல்ட் லைஃப் பார்க்கை பற்றித்தான். இந்த வைல்ட் லைஃப் பார்க்கில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கூடுதலான மிருகங்களையும் பறவைகளையும் இங்கே வச்சிருக்கணும். இந்த இடம் சிட்னிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதோடு இந்த தமிழாக்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்டத்தான் இருக்குது. பார்க்கலாம் எங்கே நின்றாலும். இதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 42 ஆஸ்திரேலியன் டாலர். நீங்கள் ஃபேமிலியாக 2 பிள்ளைகளோட வந்தால் 120 ஆஸ்திரேலியன் டாலர். ஆன்லைனில் முதல்ல எடுத்தீங்கன்னா 10 வீதம் ஆகும். இதுதான் இந்த இதுக்கு பார்க்குக்கு போகிற என்ட்ரன்ஸ். நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கொண்டு இதுக்கால இந்த வடிவ செய்து வச்சிருக்கணும். இதுக்கால வேற இங்கே என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுலாம் அப்படி போர்ட் போட்டிருக்கணும். அதோட இதுதான் இந்த மேப். இதில் எங்கே என்ன இது இருக்காண்டு இதே வடிவாக பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணித்தியாலம் வேணும். எல்லா மிருகங்கள், பறவைகள், இந்த ஊர்வனங்கள், பாம்புகள் அதில் எல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் மாதிரி அப்படி இதுதான் இந்த கங்காரின் உயரம் இல்லாண்டெல்லாம் படம் எடுக்கலாம். இந்த முதல் வரைக்கும் இப்படி சின்ன சின்ன பொண்டுகள் மாதிரி எல்லாம் செய்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே இங்கே இந்த வாத்துக்கள், டக் அதுகள் எல்லாம் இருக்குது. முதல் இங்கே ஆஸ்திரேலியாண்ட கிளிகள், இந்த பச்சை கிளி மாதிரி, ஆனால் ஸ்லோனில் இருக்கிற பச்சை கிளிகள் மாதிரி, ஆனால் ஒரு வித்தியாசமான கலர். அதுக்கால அப்படி தான் முதல் பார்த்து கொண்டு வரைக்கும் இப்படி சின்ன சின்ன கேங்கருகள் எல்லாம் அப்படியே வெளியில் இருக்கும். நீங்கள் வரைக்கிலேயே அதுக்கு போடுற சாப்பாடு விற்கணும். 5 ஆஸ்திரேலியன் டாலருக்கு நீங்கள் ஒரு கப்பில் தருவினம். நீங்கள் அதை வேண்டி கொண்டுடலாம். ஏனென்றால் அந்த கங்காருக்கெல்லாம் அதை கொடுக்குறதுக்கு விடுவினம், எல்லாம் பண்ணிவினம். இப்படி ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாரி ஒன்றுக்குள்ள தான் அதை வச்சு தருவினம். இப்படி கொடுத்தீங்கன்னா இது ஒரு சின்ன வித கங்காரு. இதை கையில் வேண்டி சாப்பிடும். அதோட ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 70 விதமான கேங்கரு இருக்குதாம். 14 இன்ச்சில் இருந்து 6 அடி வரையும் உள்ள கங்காரு எல்லாம் இங்கே இருக்குதாம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கூடுதலான கங்காருகளை பார்க்கலாம், சின்னல இருந்து பெருசு மட்டும். அதோட இங்கே இருக்கிற மிருகங்கள், பறவைகளை நீங்கள் ஈஸியாக பார்க்கல. அது நார்மலாக கிளிகள்லாம் இங்கே பறந்து திரிகிறது. மற்றும்படி கங்காரு எல்லாம் பார்க்குறது கஷ்டம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்து இப்படி இன்டராக்ட் பண்ணிட்டு போகலாம். அதோட சில கங்காருகள் இப்போ காடுகளுக்கு அங்கே எங்கேயும் கண்டால் சில வழி ஆக்களுக்கு அடிக்கும் இந்த முன்காலால். இங்கே இருக்கிறதெல்லாம் கூடுதலாக பழகின இது. அப்போ பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இதுகளோட எல்லாம் தொட்டு இன்டராக்ட் பண்ணி ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு காகம் மாதிரி உண்டு. அந்த ஓப்பன் ஏரியாவை பாஸ் பண்ணி இஞ்சால ப்ளூ மவுண்டன்னு சொல்லி ஒரு மலைப்பகுதி இருக்குது. அங்கே இருக்கிற பறவைகளை இப்படி கூடுக்குள்ளே வச்சிருக்கணும். அதை பார்க்கலாம். அதில் இது ஒரு கிளி வகை உண்டு. இது மீன் கொத்தி உண்டு.
இதுவும் ஸ்லோனில் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இப்படி மீன் கொத்தி இதுகளெல்லாம் இந்த உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கணும். இந்த கிட்ட எடுக்க இந்த கலர் தெரியுது. ஸ்லோனில் நான் கண்டிருக்கேன் இந்த மீன் கொத்தி. இது அந்த சின்ன கேங்கரு. இதுவும் அந்த பக்கத்தில் அதில் வரைக்கல இப்படி அதுகளெல்லாம் வச்சிருக்கணும். இதுகளெல்லாம் சிலது வெளியில் நிற்குது, சிலது இந்த உள்ளுக்க வச்சிருக்கணும். இது கிட்டத்தட்ட எலி மாதிரி தான் பார்த்தால், ஆனால் ஒரு கேங்கருண்ட இனம் தான். அது அப்படியே நீட்டுக்கு வர அதில் நிறைய சின்ன சின்ன வித்தியாசமான கேங்கரு எல்லாம் வச்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமான, இதில் பார்த்திங்கன்னா அந்த தாயின் அந்த பொக்கெட்டுக்குள்ளே இன்னொரு குட்டி கேங்கரு ஒன்று இருக்குது. அதில் சும்பண்ணி இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. தண்ணி குடிக்கணும். அந்த அதை எட்டி பார்த்து கொண்டு இருக்குது அந்த கேங்கருண்ட குட்டி அந்த தாயின் பவுச்சுக்குள்ளே. இங்கே இப்படி அந்த நார்மலாக நாங்கள் ஆஸ்திரேலியாவில் காட்டுக்கு போனாலும் பார்க்க இயலாத மிருகங்கள் சிலவில் அடர்ந்த காட்டுக்கு இருக்கும். அதெல்லாம் இங்கே வந்தால் பார்க்கலாம். இதுவும் இந்த கூட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு ஆஸ்திரேலியா கூடில் ஓப்பனாக இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு கொக்கொண்டு. இது கிட்டத்தட்ட வான்கோழி மாதிரித்தான், கொஞ்சம் சின்னன். இதுக்கான வித்தியாசமான கழுத்தில் கொஞ்சம் நிறங்கள் இருக்குது. மேலே ஒரு பூன் மாதிரியும் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த முந்தின டைனோசோர்களுக்கு இந்த மாதிரி. இது பறக்காது, ஆனால் அப்படி கூடு மாதிரி தான், நெட் மாதிரி மேலே ஓப்பன், அதுக்குள்ளே தான் இது நிற்குது. அங்கால பார்த்திங்கன்னா இந்த பீலிக்கன் நெஞ்சத்து ஆஸ்திரேலியா நாட்டில் வாழ்கிற பீலிக்கன்கள் இது மாதிரி வித்தியாசம் வெள்ளையில் அப்புறம் நடுவில் கருப்பு கலர். இதுவும் நிறைய இங்கே இந்த பீலிக்கன்கள் வச்சிருக்கணும். இது ஹெல்ப்ஃபுல் என்று சொல்லி ஒரு பறவை. இதுவும் அப்படியே ஓப்பனுக்காக தான் நிற்குது. இந்த விதம் ஆஸ்திரேலியன் பீலிக்கன். அந்த இதுக்கெல்லாம் இது நிற்குது. இது ஒரு ஸ்லோனில் இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை கொக்கொண்டு. அதுவும் இப்படி நினைக்கிறேன் வேறு இடத்துல இருந்து இங்கே இருந்துட்டு பிறகு போகுமாக்கும். இது இங்கே டக் ஆஸ்திரேலியன் தேரா மாதிரி. இதுக்கு நிறைய வேறு பறவைகளும் இந்த இதுகளுக்கு சும்மா இருந்து எந்த ஃப்ரீயாக சாப்பாடுகள் அதுகளுக்கு போடுற சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் வர்றது. இதெல்லாம் சிலோனில் எங்களோட ஒரு நாவக்குழியிலெல்லாம் நிறைய நான் கண்டிருக்கேன். அதோட இங்கே கோலா இப்படி மரத்தில் கூடுதலாக எல்லாம் நித்திர தான் கொள்ளுதுகள். இது இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்தில் ஒன்றும் அப்படியே மரத்தை பிடிச்சி கொண்டு அப்படியே விழாமல் அதிலேயே நித்திர உள்ளது. இது ஒன்று மட்டும்தான் முழிச்சு பார்த்து கொண்டு இருக்குது. எல்லாம் வெளியில் தான் இப்படியே மரங்களில் இருக்குது. இதை விட உள்ளுக்குள்ளே இதுக்கண்டு ஒரு ஏரியா இருக்காம். அப்போ அது அதுக்கு உள்ளுக்குள்ளே தான் அதை வச்சிருக்கணும். ஏனென்று தெரியல. இதுகள் இப்படி இந்த வயலில் இருக்கிற மாதிரி இந்த வெளியில் இருக்கிற இந்த மற்ற இதுகளுக்கு எல்லாம் அந்த மரங்கள் உயரமான மரங்களில் இருக்குது. உள்ளுக்குள்ளே வேறு இருக்காமல் அதையும் போய் பார்த்தா தான் தெரியும். இது நல்ல உயரத்தில் இருக்குது. இது இப்படி ஒரு வளைஞ்ச வகுப்புக்குள்ளே போய் மேலே இதுவும் அப்படியால் இருந்து கொண்டு நித்திர உள்ளது. இப்போ சிலது நினைக்கிறேன் விழாமல் அப்படி அங்கால ஒரு கொப்புக்களையும் இதுலேயும் அப்படி இருந்து பிடிச்சி கொண்டு அப்படியே இருக்குது. எல்லாமே ஏறிக்கிறவங்களுக்கெல்லாம் பயங்கர ஸ்லோவாக தான் ஏறி இறங்கும். இதில் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு ஆந்த மாதிரி ரெண்டு, ஆனால் தெரியல கமப்ளாஸ் மாதிரி அப்படி அதில் இருக்குது. ஆனால் கூந்து கவனிச்சா தான் தெரியும். அது அப்படியே மரத்தோட மரம் மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ள இதெல்லாம் இந்த பீலிக்கன் இருக்கிற அந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு இந்த பறவைகள் இந்த இதுகளெல்லாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஸ்திரேலியன் ஐபிஸ் என்று சொல்லி ஒரு பறவை. இது அப்படி நீட்டு சொண்டு. இது ரெண்டு ஆஸ்திரேலியன் பீலிக்கன். இது நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. நார்மலாக மற்ற பீலிக்கன்ஸை விட இப்படி பறக்கைக்கே இன்னும் வடிவாக இருக்கும். இப்படியே கருப்பாக ரெண்டு சட்டையும். இதுவும் நான் நினைக்கிறேன் பறந்து போயிட்டு பறக்கும். என்னென்னா மேலே நெட் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துக்கு திருப்பி வரும்னு நினைக்கிறேன். அதோட இந்த உலகத்திலேயே இந்த ஆஸ்திரேலியன் பீலிக்கனுக்கு தான் இந்த நீளமான சொண்டாம். அதோடு இது 15 லிட்டரை அந்த வாயை ஓப்பன் பண்ணினா அந்த அப்படி இது ஒரு பேக் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அப்படியே இருக்குமாம். இதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோவாலான்ற இடம் இருக்குது. இருக்கிற இடம் இதிலெல்லாம் நீங்கள் போய் அதோட நின்று இப்படி படம் எல்லாம் எடுக்கலாம். அதுக்கு பே பண்ணணும். $15 வரும் இப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கு. இதோட இது உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு வீடு மாதிரி ஒரு கொட்டல் மாதிரி செய்து அதுக்குள்ளே தான் வேன மரங்களை செயற்கையாக செய்து அதுக்குள்ளே இதை வச்சிருக்கணும். இதுவும் கூடுதலாக எல்லாம் நித்திர ஒன்று தான் இருக்கணும். இதுக்குள்ளேயும்
அந்த இதுக்குள்ள தேவையான நேரம் அதை ஒன்றை தூக்கி கொண்டு வந்து கீழே விட்டு படம் அடைப்பினோம். இதில் ஒன்று இப்போ என்னுடைய ஸ்லோவாக இறங்குது. இப்படித்தான் இதுகள் அப்போ பார்த்தாலும் இது இந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். கூடுதலாக இதுக்கு எல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா மரத்தில் அப்படியே முண்டு கொடுத்து கொண்டு இதில் ஒருத்தர் படுத்துருக்கிறார். தூரத்தில் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சி கொண்டு இப்படியே சுரஞ்சு கொண்டு இருக்கிறார். அங்கே வழியில் பார்த்த மாதிரி தான். ஆனால் இதுக்கு இருக்கிற மரங்கள் இப்படி இயற்கையாக இல்லை, செயற்கை மரங்கள். ஆனால் சாப்பாடுகள் அந்த கொண்டு வந்து போடுறவ கூடுதலாக இந்த ஈக்லிப்டஸ் மரம் சாதி அந்த மரத்தின் இலைகளைத்தான் கூட போடுறவ. அந்த ஸ்லோனில் இருக்கிற அந்த விக்ஸ் ட்ரீ என்று நாங்கள் சொல்லுவோம், அதுன்ற இலை. அப்படி வேறு அந்த ஈக்லிப்டஸ் இனத்தை சேர்ந்த மரங்கள்ன்ற இலை தான் இது கூட சாப்பிட்றதோடு அந்த மரத்தில் தான் நாம் இருக்கிறது. இதுவே வடிவ காலை 2 பக்கம் போட்டு நித்திர ஓடுறார். இதெல்லாம் அந்த இலைகள் வேறு இடத்துல இருந்து கொண்டு வந்து வெட்டி கொண்டு வந்து இதில் வச்சிருக்கணும், அதுகளை தான் சாப்பிடுது. அப்புறம் வெளியில் வரைக்கையும் இந்த வாசலில் இப்படி அந்த தான் இந்த படம் எடுக்கிறதுக்கு வச்சிருக்கணும். உள்ளுக்க போகிற அந்த வாசலில் நீங்கள் பே பண்ணி டிக்கெட் எடுத்தீங்கன்னா இதோட இப்படி பக்கத்தில் நின்று இந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று படம் எடுக்கலாம். இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெளியில் இன்னும் வேறு நிறைய கேங்கர்கள் இப்படி எல்லாம் படுத்திருக்கும். எனவே நெடுக சாப்பாடு நாங்கள் சாப்பாடை கொடுத்தாலும் அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னும் நிறைய ஆக்கள் சாப்பாடை கொடுத்து அதுக்கு அழுத்து போச்சு போல இருக்குது. இதில் இன்னொன்று இதை நான் சாப்பாடு கொடுக்க சாப்பிடுது. சாப்பாடை சாப்பிடையில் இந்த ஐஸ்கிரீம் இந்த கோனைத்தான் சாப்பிடுது. இது வந்து ஆஸ்திரேலியன் செல் டக்குன்றது. இது ஒரு வடிவான ஒரு டக். அதில் வேறு நிறைய பறவைகளும் இதுக்குள்ள இருக்குது. எனக்கு என்ன பேருன்னு தெரியலை. இது வேறு இந்த புறாவும் இருக்குது. அதில் இன்னொன்று இதில் கடல்காகம், இந்த கருப்பாக இருக்கிறது கடல்காகம். ஸ்லோன்லேயும் இப்படி இருக்குது. இதில் 2 ஆஸ்திரேலியன் ஸ்பாட்டட் லிசர்ட் இருக்குது. இதுவும் பெரிய அந்த உடும்பு மாதிரி தான் இந்த ஸ்லோனில் இருக்கிற மாதிரி. இது வந்து ஹேரி நோஸ் வொம்பேட்ன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு காட்டுப்பண்ணி மாரி என்னென்னு சொல்கிறேன்னு நான் தெரியல. கிட்டத்தட்ட அப்படித்தான் இந்த குண்டு கட்டையாக நிற்குது. இது வந்து இப்படி கணக்க மயிர் இருக்கிறபடியத்தான் இப்படி ஹேரி நோஸ் வொம்பேட்ன்றது. இதுவும் இந்த பொந்துகளுக்கு தான் இருக்கிற போல இருக்குது. அப்படி பொந்து இப்படி மரத்தில் இப்படி செய்து வச்சிருக்கணும். அதோட இப்படி அந்த வைக்கல் அதுகளைத்தான் சாப்பிட்றதாம். அதோட இது கடிக்குமாம். அடுத்தது வந்து இங்கே கோல்ஃபலோஸ் ட்ரீ கேங்கருன்ற ஒரு வித்தியாசமான கேங்குரு. இது வந்து மரத்துலையும் இருக்கும். இது ஒரு வடிவானது மஞ்சள் நிறம். இப்படி ஆண்கள் மாதிரி நடுவில் ஒரு கோடு இருக்குது. இதுவும் நீங்கள் வெளியிலெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இந்த சூதுகளில் தான் பார்க்கலாம். நெக்கில் வெளியில் ஈஸியாக பார்க்கலாமண்ட அல்லது காடுகளுக்கு நடுக்காட்டுக்கு போனால் சில விலை இருக்கும். இதுவும் இப்படி நல்ல நீளமான வால், நடுவில் ஒரு ப்ரௌன் கலர், கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கோடு, அப்புறம் வாலிலையும் கோடுகள். நான் இது இப்போ தான் முதல் தரம் இதை பார்க்குறேன். இது வந்து கொஞ்சம் நீளமான வால் மற்ற கேங்கரை விட. ஆனால் இது வந்து மரங்களில் ஏறும். அதால் தான் இதை ட்ரீ கேங்கருன்றது. இதுக்கெல்லாம் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி செய்திடணும். இதுதான் மற்ற வீடு போல் இருக்குது. இதுக்கெல்லாம் இதுக்கு சாப்பாடு வச்சிருக்கணும். அதுக்கு போயிருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இதுவும் கொஞ்சம் பெருசு, கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியன் மற்ற கங்கர்களை விட கொஞ்சம் பெருசு. இதுலேயும் இங்கே நிறைய வித்தியாசமான வோலபின்ற அந்த கங்கார் இனம்தான். இதுக்குள்ள வெள்ளை மற்ற கொஞ்சம் வேறு இதுகள் இருக்காம். அந்த இதில் தான் இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கணும். இது இந்த இதை பற்றி பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்கிற வெள்ளை அதை வந்து அல்பீனோ கேங்கருன்னும் சொல்கிறது. அதை விட அந்த மெட்டதுகளும் அதுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்துட்டு பக்கத்தில் வேறு அந்த பிங்குவின். இது வந்து கூடுதலாக இங்கே அண்டார்டிக்லாம் கூட இருக்குது லிட்டில் பிங்குவின் உண்டு. இதை மெல்போர்னு கிட்ட ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் இரவில் பின்னேரத்தில் கடலுக்கு இருந்து வருமாம். அதையும் பார்க்கலாம் நீங்கள். இது இங்கே இதில் வந்து அங்கே போயிடலான்னு இங்கே வந்தீங்கன்னா இந்த இதில் பார்க்கலாம். இதில் ஒரு கிட்டத்தட்ட 20 இதுக்குள்ளே வச்சிருக்கணும். அதோடு இதுதான் உலகத்திலே உள்ள சின்ன பிங்குவினாம். இது வந்து கிட்டத்தட்ட 12 இன்ச்சிலேருந்து 14 இன்ச்சு தான், கிட்டத்தட்ட 1 அடி உயரம் தான். இதை பார்த்தீங்கன்னா நடக்க நல்ல வடிவாக இருக்கும். இப்படி ஆடி போவினோம். இதில் வந்து கூடுதலாக இது இந்த தண்ணி அங்கால கொஞ்சம் இப்படி ஒரு பூல் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்து போயிடும். அதுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ள ஒன்றையும் காணையில் கூடுதலாக வாக்களை கண்ணோடனே இந்த கரையில் வந்து நிற்கணும். இதுக்கு சாப்பாடு அவைதான் போடுறது. நாங்கள் அந்த நார்மலாக அந்த மற்றதுக்கு போடுற இதுக்கு போட இயலாது.
இது ஒரு வித்தியாசமான ஒரு வடிவான பெங்குயின். நீங்கள் வேறு இடங்களில் இதை பார்க்க மாட்டீங்கள். இல்லை நீங்கள் இந்த நியூசிலாந்து சவுத்துக்கு போகணும், கூடுதலாக சவுத்லான் ஆஸ்திரேலியா அல்லது நியூசிலாந்து சவுத் பக்கத்தில் தான் இது இருக்குது. இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஒரு வித்தியாசமான சின்ன சின்ன குருவிகள் நிறைய இதுக்கு நிற்குது. இதை பிளாக் த்ரோடட் பிஞ்சுன்றது, அதாவது கருப்பு தொண்டை சிட்டுக்குருவி. இதுதான் சிட்டுக்குருவி இனம்தான். இது மேலே வடிவாக இருக்குது. இது ஓப்பன் ஏரியா தான். இதுக்குள்ள வேறு குருவிகளும் இதுக்கு நான் கண்டேன். நான் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாஸ்மேனியன் டெவல். இது அழிஞ்சு கொண்டு வருதாம். இது இப்போ தாஸ்மேனியாவில் மட்டும்தான் இருக்குது. இதையும் பார்க்குறோன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன ஒரு மிருகம். பக்கத்தில் இஞ்சால ஒரு கிளி கொண்டு வச்சிருக்கணும். இஞ்சால கூட பறவைகள். இதை ரெயின்போ லோரிகேட் என்று சொல்கிறது ஒரு கிளி தான். இதுவும் ஏதோ பழத்தை போட்டிருக்கணும், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இது பக்கத்தில் இன்னொரு கொக்கு மாதிரி ஒன்று இல்லை வடிவான வெள்ளை கருப்பு நீளத்தில் இருக்குது. இதை பிளாக் நெக் ஸ்டோக் என்று சொல்கிறது. இதுவும் ஒரு கொக்கினம் தான். ஆனால் மேலே இந்த பீக்கொக்கின இல்லை மினுங்கிற ப்ளூ கலர் தலையில் கீழே வெள்ளையும் கருப்பும். இது மீன் கொத்தி, இலங்கையில் இருக்கிற மாதிரி ஒரு மீன் கொத்தி. இது அங்காலயம் முதலும் இருந்தது, அப்புறம் இஞ்சாலயம் இதுக்குள்ளே இருக்குது. இது இன்னொரு மீன் கொத்தி இஞ்சாலயம் இருக்குது. இது ஒரு கொக்கு மாதிரி ஒரு கொக்கு இனம். இதை புரோல்கான்ட்டு சொல்கிறது. பக்கத்தில் இஞ்சால நிறைய வித்தியாசமான கிளிகள் வச்சிருக்கணும். இந்த கிளி ஆஸ்திரேலியாவில் சில உள்ள நீங்கள் ரோட்டுகளில் மரங்கள்லையும் பார்க்கலாம். இதை சல்பர் கிரஸ்டட் கக்கட்டுன்றது. இதுவும் கூட வெளியில் மரங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில். இதை ஸ்பாட்டட் டெயில் ஸ்குவால்ன்றது. இதுவும் ஒரு கொஞ்சம் பெருசு எலி மாதிரி தான். கிட்டத்தட்ட எலியும் கங்கருக்கும் விடப்பட்ட மாதிரி தான். இது ஆஸ்திரேலியன் ஆஸ்ப்ரே என்று நினைக்கிறேன். இதுவும் ஒரு பெரிய பருந்து இனம். இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு அப்படியே சட்டையை விரித்து இந்த வெயில் காயுது. இதே உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு கூட்டுக்குள்ளே வச்சிருக்கணும். இது வெளியில் பறந்து போயிடாது. அப்புறம் இந்த நெஸ்ட் எல்லாம் அங்கே கூடு மாதிரி எல்லாம் இந்த செய்து வச்சிருக்கணும், இந்த முட்டை இடுறதுக்கு நினைக்கிறேன். இது எமியூன்ற ஒரு பறவை. இதுதான் உலகத்திலேயே 2வது பெரிய பறவை, வான்கோழிக்கு அடுத்தது. இது வெஜ் டெயில் ஈகிள்ன்றது ஒரு பருந்து இனம், பின்னம் பெருசு. இதுவும் முழுக்க கூட்டுக்குள்ள தான் இருக்குது. இது இந்தியாவில் இந்த சேம் அந்த வான்கோழிக்கு அடுத்தது ஈமு வந்து இப்படி நிறைய இதுக்குள்ளே இருக்குது. இது இங்கே இந்த கேங்கரு இனம். இதில் இந்த பெரிய கேங்கரு இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது. இது இப்படி ஓப்பனாக கொஞ்சம் விட்டுருக்கு நம்ம வழியில். இதில் வரும், நீங்கள் அந்த சாப்பாட்டை கையில் கொண்டாந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வரும், தானே கேட்கும். பார்த்திங்கன்னா அப்படியே முன்கால தூக்கி கேட்குது, கையில் கொடுத்தா சாப்பிடும். இதெல்லாம் நீங்கள் வெளியில் போய் இந்த காட்டு கேங்கருக்கெல்லாம் இப்படி செய்யலாது. இதெல்லாம் நீங்கள் பெட் பண்ணலாம். இதில் இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் கேங்கரு ஒன்று போட்டிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பின்னால் பெரிய ஒரு கேங்கரு ஒன்று நிற்குது. எல்லாமே சாப்பாட்டுக்கு தான் இப்படியே நீட்டிக்கொண்டு நிற்கணும், வாயை நீட்டிக்கொண்டு தர சொல்லி. கிட்டத்தட்ட இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாய்க்குட்டி பூனியல் மாதிரி தான் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்து தடவலாம், ஒன்றுமே செய்யாது. ஆனால் நிறைய அந்த வயலில் இப்படி காடாளுக்கு இருக்கிறது ஆக்களுக்கெல்லாம் அப்படி எலும்பி நின்று கையை இந்த காலை அப்படி கை மாதிரி தூக்கியெல்லாம் அடிக்கும். அல்லது அப்படி எலும்பி காலால் உதைஞ்செல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இப்போ நீங்கள் காட்டுக்கு இருக்கிற கங்கர்களை கண்டிங்கன்னா சில உள்ள கிட்ட போனால் இப்போ அதில் உதஞ்ச மாதிரி உதயும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கேங்கரு தாயோடு அதில் நிற்குது. அந்த தாயின்றி அந்த மடிக்குள்ளே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுற இன்னொரு பெரிய கிரே கலர்லேயும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் இஞ்சால வெளியிலையும் வரும். அங்கால கொஞ்சம் கூட்டுக்கு இருக்கிறது வராது. இந்த இதுக்கு இருக்கிறதெல்லாம் இஞ்சால வெளியில் வரும். நீங்கள் சாப்பாடு கொண்டு போனால் இஞ்சால வரும். இந்த குட்டி கேங்கரும் இதுக்கு நிற்குதான் இஞ்சால வேற இல்லை தாயோட. நாங்கள் அதான் கிட்ட வருமென்று பார்த்து நாங்கள் வேற இல்லை. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேங்கரு நிற்குது. இது ரெட் கேங்கரு என்று சொல்கிறது. இது எலும்பி நின்றுச்சுன்னா கிட்டத்தட்ட 6 அடி உயரம் வரும். இதுதான் ஆஸ்திரேலியாவில் உயரமான கேங்கராம். இது ஈமுவும் கிட்டத்தட்ட 6 அடி உயரம் வரும். அந்த பறவை நான் முதல்ல பார்த்தீங்க. அதுவும் இதுதான் இதுக்குள்ளே உள்ளது. பெருசான கொஞ்சம் பயமாக இருந்தது, எட்டி உதைக்குது உண்டு. ஆனால் உதைக்க இல்லை, கிட்டத்தட்ட நாய்க்குட்டி மாரி அப்படியே நிற்குது தடவை.
இந்த இடத்த கேங்கரு ஐலண்டுன்றது, அதாவது இடையில் இந்த ஓப்பனாக இருக்குது, இதில் நிறைய கேங்கருகள் இருக்கிறபடியாக இந்த இடத்த இந்த மேப்பில் கேங்கரு ஐலண்டு தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த குட்டி இன்னும் தாயோடு விளையாடி கொண்டிருக்கு. ஆனால் இதுவும் அந்த ஓப்பன் ஏரியாவில் தான் அந்த ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்கீங்கன்னா இதுக்கு அங்கால நாங்கள் போய் இயலாது. ஆனால் இந்த கேங்கருகள் நினச்சா இஞ்சால வரலாம். அப்படி தான் அந்த மெட்ட கேங்கரு எல்லாம் இஞ்சால வந்தது. இதை பார்த்திங்கன்னா கிட்ட ஓடி இருக்குது, சரியான சின்ன குட்டி போல் இருக்குது. ஓடி விளையாடி கொண்டு இது துள்ளி துள்ளி பார்க்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்படி கேங்கரு குட்டியை தாயோட பார்க்குறது. இந்த ஷூவில் இப்போ நீங்கள் வர்ற நேரம் இப்படி குட்டியோட இருக்குமோ தெரியாது. இப்போ நாங்கள் வந்த நேரம் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த தாயின் அந்த மடிக்குள்ளே போய் ஏறுறதுக்கு வேறு ட்ரைவ் பண்ணுறாரு. ஆனால் தாய் அப்படியே ஓடி தெரியுது. இது இப்படி எலும்பி 2 காலில் இப்படி மேசர் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறார். நல்ல ஸ்பீட்டாக ஓடுறது. இதெல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு லக் மாதிரி. இப்போ வந்து குட்டி கேங்கரும் பார்த்துட்டோம் ஆஸ்திரேலியாவில். இது கிட்டத்தட்ட அந்த நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகள் மாதிரி தான் அப்படியே ஓடி விளையாடி திரிகிறார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணித்தியாலத்துலேருந்து 1 மணித்தியாலம் இந்த கேங்கரு ஐலண்ட்லேயே இதுக்கு நின்று இந்த கேங்கருகளோட இதுக்கு அந்த இதுகளெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தடவி நல்ல பண்ணாக இருந்துச்சு. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங். இது வந்து அப்படி நாய்க்குட்டியை தடவுற மாதிரி தான் அப்படி இரவிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கு. இதுதான் இந்த ரெட் கேங்கரு வந்து இந்த பெரிய கேங்கரு. இதில் இது வந்து நல்ல ஸ்ட்ராங். இது அந்த காலும் அந்த கையும் ஸ்லோனில் இருக்கிற மாதிரி மைனா. இதை கிங் பேரட்ன்றது. இது ஒரு வடிவான ஒரு சிவப்பும் கருப்பும் இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியா நாட்டு கிளீனத்தை சேர்ந்தது. இதுவும் உள்ள கூட்டுக்கெல்லாம் வச்சிருக்கணும். இன்னொரு விதமான பறவை. அப்புறம் ரெப்டைல் சொல்லி ஒரு ரூம் வச்சிருக்கணும். அதுக்குள்ளேயும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா விதமான ஊர்வன குழுவில் பாம்புகள்லாம் இதுக்கு நிறைய இருக்குது. எல்லா விதமான நச்சுப்பாம்பு, பைத்தோன், அப்படி நிறைய விதமான பாம்புகள். ஒரு சிவப்பு கலர் பாம்பு உண்டு. அப்புறம் பக்கத்தில் முதலைக்கும் அப்படியே ஒரு கூடு மாதிரி செய்து தண்ணிக்குள்ளே ஆஸ்திரேலியா முதலையும் இருக்குது. இது இன்னொரு லிசர்ட். இது டிங்கோன்னு சொல்லி காட்டு நாய். ஆஸ்திரேலியா நாட்டில் காட்டுக்கு இருக்காம். கிட்டத்தட்ட பார்த்தா நாயல் மாதிரி தான், ஆனால் இது காட்டு நாய். டிங்கோன்றது கிட்டத்தட்ட நரி நாய் மாதிரி தான். அடுத்தது வந்து சோட் பீக் எக்கீட் நாண்டு. அது முள்ளம்பண்டி மாதிரி தான். இதுவும் இப்படி பொந்துகளுக்கு தான் இருக்கிறது. இப்படி இப்படி ஊந்து ஓமனா முன்னுக்கு இப்படி கூரான வாய். இந்த முள்ளம்பண்டிகை வித்தியாசம். இதுக்கு கிட்டத்தட்ட பேர் கூறு இது மாதிரி ஒரு மூக்கு மாதிரி. இதுவும் இப்படி கொஞ்சம் ஊந்து போகிற வித்தியாசமாக தான் நடக்குது. நினைக்கிறேன் இதுகள் எறும்புகள் அதுகள் அப்படி நினைக்கிறேன். இந்த பொந்துகளுக்கு அப்படி இந்த மூக்கை ஓட்டித்தான் சாப்பிட்ற போல இருக்குது. இது வந்து ரூபஸ் என்று சொல்லி ஆஸ்திரேலியன் ஆந்தை உண்டு. இது இந்த கூட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கணும். இது வந்து சூட்டி அவுலன்னு சொல்லி ஒரு ஆந்தை இனம். இது இப்படி நிலத்தில் தான் இப்படி கோழிகள் மாதிரி ஓடி தெரியுது. இல்லை சின்னனோ தெரியல. இது அந்த ரூபஸ் அந்த மற்ற முதல் பார்த்த அந்த ஆந்தை. இது மேலே அப்படியே உள்ளுக்க கூட்டுக்குள்ளே இருக்குது. இஞ்சளதுக்கு பக்கத்தில் நிறைய அப்படி இந்த பறவைகள்லாம் இதுக்குள்ளே இந்த இதில் வச்சிருக்கணும். இந்த ஆஸ்திரேலியா நாட்டு பறவைகள் அதில் கூடுதலாக கிளி, ஆந்தை, பருந்து இனங்களை சேர்ந்தது. இதில் 2 பச்சை கிளி மாதிரி 2 இதில் இருக்குது. இந்த சிவப்பு மத்தோட இது லிட்டில் லொரிக்கெட் என்று சொல்கிறது. ஒரு சின்ன லவ் பேர்ட்ஸ் மாதிரி தானே ஒரு சின்ன இனக்கிளி. இதுவும் இப்படி சோடியாக இதில் 2 இந்த கூட்டுக்காக வச்சிருக்கணும். இது வெளியில் பறந்து போயெல்லாம் இந்த கூட்டுக்காக நடுக இருக்கும். அதுக்கு சாப்பாடுகள் போடுவினோம். இதை வந்து ரீஜன் பாவா பேர்ட்ன்றது. இது ஒரு வடிவான ஒரு குருவி. நல்ல மஞ்சளும் கருப்பும், நல்ல மஞ்சள் சொண்டு. இதுவும் இப்படி கூட்டுக்கெல்லாம் வச்சிருக்கணும். இதெல்லாம் நல்ல சவுண்ட் போட்டு கொண்டிருக்கணும். இந்த இடத்துல கோஸ்ட் பெட்ஸ் என்று சொல்லி, அதாவது பேய் வௌவால் என்று தமிழில் அர்த்தம் நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருட்டுக்குள்ளே இதுக்கு இருக்குது. இதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் இந்த கோஸ்ட் பெட். இப்படித்தான் இருக்கும் பறக்கைக்கு. இது இந்த முகம் இப்படித்தான் இருக்கும். இல்லை நீங்கள் பார்க்குற இந்த இதுகள்லாம் இந்த உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு ப்ளூ கலர் லைட் போட்டிருக்கணும். ஒரு தெரியுது என்னதான் இந்த கோஸ்ட் பெட். இதுவும் இங்கே ஆஸ்திரேலியான்ற ஒரு நேட்டிவ் வௌவால் இஞ்சத்தை இருக்கிற காடுகளுக்கு இருக்கிற வௌவால்.
ஸ்பெஷலாக இப்படி ஒரு லைட்டை போட்டு இதுக்குள்ளே விட்டுருக்கணும். இதுவும் நான் நினைக்கல நீங்கள் வெளியில் எங்கேயும் பார்ப்பீங்களாண்டு. நான் இப்போ தான் முதல் முறை இந்த கோஸ்ட் பெட்டை பார்க்குறேன். இந்த வௌவால் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. வெள்ளை கலரில் அப்படி கொஞ்சம் அப்படி சீத்ரூ மாதிரி அப்படியே கண்ணாடி மாதிரி முகத்தில் வந்து இப்படி மூக்கு மாதிரி ஒன்று இருக்குது. மற்ற கூடுதலெல்லாம் கருப்பு வௌவால் தான். இதுதான் இப்படி வெள்ளை கலர். இதுவும் நீங்கள் இரவில் இருக்கிற மாதிரி செய்து வச்சிருக்கணும். வந்தீங்கன்னா பார்க்கலாம். நிறைய அந்த வௌவால்கள் இந்த கோஸ்ட் பெட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி லைக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். அடுத்த வீடியோ நாங்கள் மெல்போர்னுக்கு போகிறோம். அங்கே அந்த வீடியோ அடுத்ததாக போடுறேன்.